பிரைஸ் தி லார்ட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளில் நம்ம பற்பல பாஷைகளை பேசுதல் அல்லது அந்நிய பாஷையில் பேசுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம வேதத்திலிருந்து கொஞ்சம் விஷயங்களை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் கொடுக்கப்படக்கூடிய வரங்களில் அந்நிய பாஷை என்கிற வரத்தை குறித்து தேவன் சொல்லுகிறாரு. இந்த பாஷையினுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதில் மனுஷர் பாஷை, தூதர் பாஷை, அப்புறம் தேவனிடத்தில் மட்டும் பேசக்கூடியது, சபையிலே வியாக்கியானம் என்று சொல்லி பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவைகளை வாசித்துவிட்டு அந்நிய பாஷையில் பேசுவதனால நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய 5 முக்கியமான காரியங்கள், எப்படி இந்த அந்நிய பாஷை நமது ஆத்மாவை பலப்படுத்துகிறது, இதன் மூலமாக நம் தேவனிடத்திலே ஆழமாக பேச முடிகிறது, ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது நம்ம பல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், அது மாத்திரமல்ல இதன் மூலம் சபை கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை குறித்தும் இன்னும் சில காரியங்களையும் இந்த பகுதியில் நம்ம தியானிப்போம். ஆமீன். வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல் என்பது பல வகையான பாஷைகள் என்பதை நம்ம அறிகிறோம். அதில் என்ன வகைகள் இருக்குது என்று சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நம்ம எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஹியூமன் லாங்குவேஜ், மனிதர்களால் பேசப்படக்கூடிய வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிற பாஷைகள். நம்ம பார்க்குறோம், ஆரம்ப நாட்களில் ஒரே பாஷை இருந்தது என்று சொல்லி, அந்த நாட்களில் தான் அந்த பாபேல் என்ற கோபுரம் கட்டப்படும் பொழுது தேவன் ஜனங்கள் எல்லாவரையும் சிதறடித்தார் என்று சொல்லி, அப்போது ஒரு பாஷைன்னு ஒருத்தருக்கு புரியவில்லை, அதனால தான் அதுக்கு பாபேல் என்று சொன்னாங்க. அப்போ அது முழுவதும் சிதறி போனாங்க என்று சொல்லி பார்க்குறோம். அது ஒரு காலம். அதற்கு பிறகு நம்ம பார்க்குறோம், காம், சேம், ஜாபேத் என்று சொல்லக்கூடிய 3 குமாரர்கள் நோவாவுக்கு இருந்தாங்க. அவர்கள் பூமி எங்கும் போய் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்தாங்க. அவர்களுக்குள்ள வெவ்வேறு பாஷைகள் இருந்தது. வேர்ல்ட்லி லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்திலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ ரீஜனல் லாங்குவேஜ், ஒவ்வொரு பகுதிகளில் வழங்கக்கூடிய மொழிகள் ஏராளம் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களால் அறிந்து கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது. அது ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ளதாக இருக்குது. அதில் ஒவ்வொரு அந்த ஒலிக்கும், ஒவ்வொரு ஓசைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது விளம்பக்கூடிய அந்த ஓசையினுடைய ஏற்ற இறக்கம், அது ஒன்றொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இதுதான் மனிதர்களின் பாஷை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பொழுது அங்கே வந்திருந்தவர்கள் பார்த்தர், மேதர், எலாமித்தர், மெசபத்தோமியாவியர் என்று சொல்லக்கூடிய 15க்கு அதிகமான தேசத்திலிருந்து மக்கள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் யூதர்கள் தான், ஆனால் வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்த யூதர்கள். அந்தந்த மொழிகளை அவங்க கற்று வைத்திருந்தாங்க. இவங்க எல்லாம் அங்கே கூடி வந்திருந்த நேரத்தில் தான் பெந்தைக்கோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பொருந்தருளின கர்த்தர் அவர்கள் நாவுகளின் மூலம் இவர்களுடைய இந்த பாஷையை, மனிதர்களுடைய அந்த பாஷையவே பேசும்படி செய்தார். இவர்களுக்கு எபிரேய மொழியை தவிர வேறு மொழிகள் தெரியாது, இங்கே இருக்கிற இந்த யூதர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த பகுதியை சேர்ந்த பார்த்தர், எராமித்தர் இவங்க பாஷையில் பேசின உடனேயே அவர்கள் வியந்தார்கள். எப்படி இவங்க நம்ம பாஷைகளை பேசுறது நம்ம கேட்கிறோம் என்று சொல்லி. அப்போ அவர்களுக்கு விசுவாசம் வருவதற்கு அந்நிய பாஷை காரணமாக இருந்தது. நம்ம பாஷையில் இவங்க எப்படி பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் இந்த ஊர்க்காரங்களாச்சே, இவங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி அந்த நொடியை அவர்கள் வியக்கிறார்கள். இதுக்கு உதாரணம் இருக்குதா இன்ற காலகட்டத்தில் அப்படின்னா, நம்ம சில சாட்சிகளில் நான் கேட்டிருக்கிறேன். சில பேர் அந்த மொழியே எனக்கு தெரியாது பிரதர், ஆனால் நான் அந்த நேரத்தில் அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு சுவிசேஷம் சொல்லும்போது கர்த்தர் எனக்கு அந்த பாஷையில் பேசி அவர்களுக்கு தெரிந்த பாஷையிலே பேச வைத்தார் என்று சொல்லுகிற சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அப்போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்நிய பாஷை வரத்தில் மனிதர்கள் பேசக்கூடிய பாஷையும் கூட அருளப்படுகிறது என்பது. பட் அது மட்டும்தான் அருளப்படுகிறதுங்கிறது தவறான கருத்து, அப்படி கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு கருத்தும் தவறு என்னென்னா, அந்நிய பாஷை என்பது மனிதர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையாகத்தான் இருக்கணும் என்று நினைப்பதும் தவறு. ஏன்னா அடுத்து வருகிறது 2வது வகை என்னென்னா, தேவதூதர் மொழி, ஏஞ்சலிக் லாங்குவேஜ் என்பதாக. இதை எப்படி வேதத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம்? 1 கொரிந்தியர் 13:1 பவுல் எழுதுகிறாரு, நான் மனுஷர் பாஷைகளிலும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் வெண்கல சத்தத்தை போல, ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருப்பேன் என்று சொல்கிறார். அப்போது பவுல் சொல்கிறாரு, நான் பேசுகிற பாஷை மனிதர்களுக்கு புரிகிற பாஷையாக இருக்கலாம் அல்லது தூதர்களுக்குரிய பாஷையாக இருக்கலாம் என்பதாக. அப்போது
இந்த இடத்துல நம்ம காணக்கூடியது என்ன? இந்த ஒரு வகை அந்நிய பாஷை, அது தூதர்களின் பாஷை என்பதாக, பரலோகத்தில் அங்கே தூதர்கள் பேசக்கூடிய ஒரு பாஷை என்பதாக இருக்கலாம் என்பது. அப்போது நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியாமல் இருக்கிற நிலையில் அது இப்படி ஒரு வகையாக இருக்கலாம் என்பது வேதத்தின்படி நமக்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. அடுத்து மூன்றாவது வகை என்னென்னா, தேவனிடத்தில் மட்டும் பேசக்கூடிய ஒரு மொழி என்பதாக. இது எப்படி நம்ம இந்த புரிந்து கொள்கிறோம்? 1 கொரிந்தியர் 14:2 வாசிக்கிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசும்போது நிறைய பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மற்றவங்க சபையில் இருக்கும்போது, மற்றவர்கள் இருக்கும்போதும் நீங்கள் பேசலாம். ஒரு விசுவாசமுள்ள இடத்துல விசுவாசிகள் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்போது ஒருத்தர் அந்நிய பாஷையில் தாராளமாக ஜெபிக்கலாம். அது தடை இல்லை. ஏன்னா பவுல் சொல்லுகிறாரு, அந்நிய பாஷையில் பேசுகிறதை தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அப்படி பேசும்போது அதை நீங்களும் இன்டர்பிரட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களும் இன்டர்பிரட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. காரணம் என்ன? இந்த வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான், அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடி. நம்ம யாருக்குமே தெரியாது. க்ளீனாக இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அது தேவனால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அப்போது ஒரு விஷயம், பாஷைகளை உண்டாக்கினவர், நாவுகளை உண்டாக்கினவர், சகலத்தையும் அறிந்தவர், அவருக்கு புரியாதது என்று ஒன்றும் இல்லை. அந்நிய பாஷையில் பேசும் பொழுது, எனக்கு நாவுகள் திறந்தருளப்படுகிற பொழுது, பக்தி விருத்தியிலே நான் விசுவாசத்தினாலே எனது நாவுகளை திறந்து நான் பேசுகிற வார்த்தை எனக்கே புரியாவிட்டாலும், பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு புரியாவிட்டாலும் அதை தேவன் அறிவார் என்பது வேத வசனம். ஆகையினால நம்ம அதில் என்ன புரிந்து கொள்கிறோம்? அந்த இடத்துல நம்ம பேசும்போது we are speaking mysteries என்பதாக சில ரகசியங்களை பேசுகிறோம். அது கர்த்தருக்கு மாத்திரம் போய் சேரக்கூடியது என்பதை புரிந்து கொள்கிறோம். இது மூன்றாவது வகை, அதிகமான பேர் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்நிய பாஷையில் பேசும்போது நிறைய விதமாக பேசுவதை காண முடியும். சில பேர் ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியதாக பார்க்கலாம், அல்லது வெவ்வேறு வார்த்தைகள். ஒரு சில பேர் பேசுகிறது மாதிரியே இன்னொருத்தங்க பேசலாம். நம்ம பேசுகிறதுனுடைய நோக்கம் என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கா? இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து குறை சொல்கிறதுக்கா? இல்லை. நம்ம தேவனிடத்தில் பேசுகிறோம். இந்த இன்டென்ஷனை நம்ம க்ளீனாக வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு தடை இல்லை. இதை நம்ம மனிதர்களுக்காக பேசவில்லைங்கிறத நம்ம முதல்ல உணரணும். நம்ம தேவனோடு பேச விரும்புகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம கருத்தோடு மட்டும்தான் பேசுவோன்னு சொன்னால் எனக்கு எத்தனை கருத்துக்களை சொல்லி ஜெபிக்க முடியும்? இப்போ கருத்துள்ள ஜெபத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களால் எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய தேவைகள் எல்லாம் சொல்லி ஒரு 5 நிமிடங்கள் ஜெபிக்கலாம், அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க தேவைகளை சொல்லி ஒரு 10-15 நிமிடம் ஜெபிக்கலாம். அப்புறம் சமுதாயத்தின் தேவைகளை சொல்லி ஒரு 10-15 நிமிடம் ஜெபிக்கலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு என்று சொல்லி வேறு கருத்துக்கள் ஒன்றுமே இருக்காது. அப்போது ஒரு கருத்து என்று வரும்பொழுது எனக்கு புரிந்த விஷயங்களை நான் நாவினால் சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் அந்நிய பாஷையில் பேசும்போது ஐ ஸ்பீக் மிஸ்ட்ரீஸ். எனக்கு அறியாத, எனக்கு புரியாத, தெரியாத பல காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்பது இதனுடைய முக்கிய நோக்கம். குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதான்னு சொல்கிறாரு. அப்போது அந்த 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, நீங்கள் கருத்துக்களோடு மட்டும்தான் ஜெபிப்பீங்கன்னா அப்போ உங்களால் எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியும் என்கிற கேள்வி உண்டாகிறது. அப்போது இந்த பாஷை, அந்நிய பாஷையில் பேசக்கூடிய இந்த ஜெபம் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது என்று சொன்னால், கருத்தோடு கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்க தொடங்குகிற பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து விண்ணப்பங்களை பண்ணுகிறார். அடுத்தது இன்டர்பிரிட்டேஷனோடு கூடிய டங்ஸ், அதாவது இன்டர்பிரிட்டேஷனோடு, அதாவது இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது விளக்கி சொல்லக்கூடிய ஒரு அந்நிய பாஷை என்பதை குறித்தும் பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 14, நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன்.
இப்போ இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சபை ஒன்று இருக்குது, அங்கே கொஞ்சம் விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவிசுவாசிகள் இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருக்கும்போது நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குது, சந்தோஷம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குதா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். ஒருத்தர் தீர்க்க தரிசன வரத்தை கொண்டு அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவருக்கு பக்தி விருத்தி உண்டாகுதே என்று சொல்கிறார். அப்போது நான் இன்று எனக்கு கூட இருக்கிற ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நான் பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறேன்னு வைங்க, எனக்கு வெளிப்பாடு இப்படி கொடுக்குறாரு கர்த்தர், உங்களுக்கு குறித்து இப்படி சொல்கிறாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அது பக்தி விருத்தியை உண்டாக்குது. அப்போது வியாக்கியானத்துடன் கூடிய அந்நிய பாஷை என்பது வேறொன்றும் இல்லை. நம்ம கர்த்தரிடத்தில் அதை குறித்து விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேவைக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு வெளிப்பாடுகள் கொடுங்க என்று சொல்லி நம்ம வெளிப்பாட்டுக்காக ஜெபித்து விட்டு அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கிற பொழுது அதை பேசி முடித்த உடனே நமக்கு அதனுடைய அர்த்தம், அதனுடைய புரிந்து கொள்ளுதல் அல்லது வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. அதை சொல்லும் பொழுது அது ஒரு தீர்க்க தரிசனமாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டாகுது. ஸோ அதான் சொல்கிறாரு, அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிட்டு சபையில் இருக்கும்போது நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு புரியலைன்னா என்ன ஆகும் என்று சொல்லி அவர் அதை குறித்து சொல்லும் பொழுது இங்கே பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்காக இதை சொல்லலை, ஆனால் இதை இப்படி செய்வது இன்னொருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதாகவே இங்கே சொல்கிறாரு. அடுத்ததாக கடைசி 5வது வகை என்ன? இன்டர்செசரி, ஆவியின் மன்றாட்டு மொழி. இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்த இந்த 3வது வகையோடு சேர்ந்தது தான். ஆனால் இது என்னன்னு பார்த்தா நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா நம்ம சொல்கிறார், நமக்கு சில இன்ஃபர்மிட்டிஸ் இருக்குது, நம்முடைய குறைபாடுகளை நீக்குவதற்கு அவர் என்ன செய்கிறாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அப்போது நம்மீது வாஞ்சியாக இருக்கிற தேவன், நமக்குள்ளே வாசமாக இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறதை அறிந்திருக்கிறார், மனிதனுக்குள்ளே இருக்கிறதே அவர் அறிந்திருக்கிறார்னு வாசிக்கிறோம். அப்போது நம்மளுடைய தேவைகளை அறிந்த தேவன் நமக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது இந்த அந்நிய பாஷையிலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். இதில் தான் பார்த்திங்கன்னா டங்ஸில் ஒரு தொடர்ந்து பேசக்கூடிய, நாவுனால் பேசக்கூடிய, அது ரோர் பண்ணுறது, உள்ளே இருந்து ஒரு விதமான ஒரு சவுண்டு, இந்த மாதிரி நிறைய பாஷைகள் இருக்குது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஸோ முதல்ல ஒரு காரியம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த அந்நிய பாஷை என்கிற வரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறார் என்பதை நம்ம முதல்ல விசுவசிக்கணும். அப்படி விசுவசிக்கலைன்னா, நான் பார்த்திங்கன்னா எனக்கு ஞானஸ்தானம் வாங்கின நாளில் இருந்து ஏற்பட்டிருந்த குழப்பம் என்னென்னா, நான் நினச்சேன் இந்த பாஷை என்பது ஃபோர்ஸ் பண்ணி தேவன் கொடுப்பாருன்னு நான் தவறாக நினைத்து கொண்டேன். அதனால தான் நாமளாக பேசக்கூடாதுன்னு சொல்லி ஐ ஜஸ்ட் வாஸ் வெயிட்டிங் அண்ட் நான் அதை பொறுமையாக நம்ம நாமளாக பேசக்கூடாது, அவர் நம்முடைய வாயை திறந்து அவராக ஃபோர்ஸ், அப்படி அல்ல. ஆனால் சிலருக்கு அந்த மாதிரி என்ன நான் பார்க்குறேன்னா, என் மனைவி ஞானஸ்தானம் வாங்குறாங்க, நானும் ஞானஸ்தானம் வாங்கும்போது அவங்களுக்கு தண்ணியில் முழுகின உடனேயே அவர்கள் நாவுகளை திறந்து பேச தொடங்குறாங்க. இப்போது சீஷர்களும் அது மாதிரி பேசினதை நம்ம பார்க்குறோம். ஆகையினால் அது அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நம்ம நினைத்து விட்டோம்னா ஒருவேளை நமக்கு அந்த வரம் இல்லை என்று நம்ம நினைக்கக்கூடும். ஆனால் நான் என்ன புரிந்து கொள்கிறேன், இத்தனை வருடங்களில் ஆண்டவரோடு நடக்கிற இந்த பாதையில் எனக்கு புரிந்து கொள்கிற காரியம் இதுதான். என்னென்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் வரங்களை அளிக்கிறார் என்பது உண்மை, நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார் என்பது உண்மை, அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ஆகையினால விசுவாசத்தோடு நம்ம கேட்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்வோம். அப்போ ஆண்டவரே, நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபத்தோடு கூட நாவுகளை திறந்து கொடுத்தால், நமக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்க தொடங்கினால் அவர் பாஷைகளை அருளுவார் என்பது நிச்சயம். அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம இந்த முழு பலனை நம்ம அடைய முடியும். சரி, இப்போது அந்நிய பாஷையினுடைய பயன்கள் என்று சொல்லி கொஞ்சம் ஒரு 5 காரியங்களை பார்த்து நம்ம முடிப்போம். ஒன்று என்னன்னா, அந்நிய பாஷை நம் ஆத்துமாவை பலப்படுத்துகிறது. ஏன்னா போட்டிருக்கு, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்லி. அப்போது நான் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும், நான் கட்டி எழுப்பப்பட வேண்டும்.
அப்படிங்கும்போது இது பயன்படுது. நான் பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, சோர்ந்து போகிற வேளையில் அல்லது வந்து ஒரு ஆபத்தான வேளையில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆத்துமாவில் பயம் எழும்பி நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. நீங்கள் பார்த்துருக்கலாம், சில சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது ஒரு காம் மைண்ட் இருக்காது, ஜெபிக்க முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் அந்நிய பாஷையில் ஜெபிக்க முடியும். இதுதான் அந்த காரியம். நான் வந்து ஒரு சில எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் ட்ராவல் பண்ணி போகிற நேரங்களில் ஐ ஹவ் ஸ்போக்கன் இன் டங்ஸ், அதனுடைய பலனை பார்த்துருக்குறேன். அதே மாதிரி இப்போது சமீபத்தில் கூட நான் வந்து காலையில் என் பையனை ஸ்கூலில் விட போகும்போது அவன்கிட்ட சொன்னேன், ஏதோ ஒரு ஒரு 2 நிமிஷமாவது நீ அந்நிய பாஷையில் பேசி ஜெபின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். அப்போது அவன் ரிலக்டண்ட்டாக கொஞ்ச நேரம் பேசி ஜெபிச்சான். அன்றைக்கி தான் பார்க்குறோம், அன்றைக்கி ஸ்கூலில் அவனுக்கு ஒரு சிச்சுவேஷன், அதில் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஸோ இதை மாதிரி பார்த்திங்கன்னா, when times that உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும், எனக்கு முடியலை அப்படின்னு மொத்தம்லாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது நமக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகுது. அதன் மூலமாக தேவனோடு பேச முடியுது. தேவனோடு பேசுகிற விஷயத்தை குறித்து அடுத்த பலன் என்னென்னா, ஆவியிலே பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். அப்போ நமக்கு தெரியாத பல ரகசியங்களை தேவனிடத்தில் நம்ம சொல்ல முடிகிறது என்பதை அதை ஆவியானவர் செய்கிறார். அடுத்தது, ஆவியிலும் ஜெபிக்கலாம், கருத்திலும் ஜெபிக்கலாம்னு சொல்லும் பொழுது, நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினாலும் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். அப்போது என்னுடைய புக்தி வரம்புகளுக்கு மேலாக ஆவியானவர் எனக்குள்ளிருந்து தேவனுடைய சித்தத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஜெபிக்கிறார். ஏன்னா நான் கேட்கிற எதையும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்பதே நிச்சயமாக இருக்குது. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்திருக்கிற ஆவியானவர் அந்த சித்தத்தின்படி ஜெபிப்பார் என்கிற 3வது பயன். அடுத்தது என்ன, அவிசுவாசிகளுக்கும் கூட அந்நிய பாஷை ஒரு அடையாளமாக இருக்குது என்று சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 14:22 சொல்கிறாரு. அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கல்ல அவிசுவாசிகளுக்கே அடையாளமாக இருக்கிறது. இது கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும். இது என்னென்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அது குறிப்பாக வந்து அந்த எப்ராயிம் என்கிற கோத்திரத்துக்கு கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார், அவங்க மேலே அன்பாக இருந்தார். ஆனால் அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஆகையினால சொன்னார், நான் புரிஞ்ச பாஷையில் பேசினேன், நீ கேட்கல, இனி புரியாத பாஷையில் தான் உன்னோட பேசுவேன்னு சொல்லிட்டார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, அசிரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போனப்போ அசிரியர்களுடைய பாஷையில் தான் அவங்க கேட்கும்படியாக அவங்களுடைய நிலைமை ஆகிவிட்டது. ஸோ இதை வந்து பவுல் ஒரு திருஷ்டாந்தமாக எடுத்து சொல்கிறாரு, அவிசுவாசிகளுக்கு அந்நிய பாஷை ஒரு அடையாளமாக இருக்கும் என்பது. அப்படியானால் ஒரு பக்கம் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்போது புரியாத ஒருத்தர் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்ளுவாங்க என்றும் சொல்கிறாரு. அதே நேரத்தில் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி அவங்களுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் வெளிப்படும்போது அவங்களுக்குள்ளும் விசுவாசம் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம்.